பெரியவர்கள், நம்ம மகளிர்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். அந்த இதில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்தோம். சிறுதையூர் ஸ்கூல் வந்து ரொம்ப சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க. அவங்களுக்கு நோட்டு புக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து சத்துணவுக்கு வந்து மேற்கூரை வேணும்னு சொன்னாங்க. சத்துணவுக்கு வந்து வெயிலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்டிருக்கிறாங்க, கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை செய்து கொடுக்குறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால்குடி தொகுதிய அனைத்து நம்ம பெரியோர்கள், மகளிர்கள் அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வெற்றி பெற செய்த லால்குடி மக்கள் வந்து என்னை வந்து நம்ம சட்டசபைக்கு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நீங்க நன்றி தெரிவிக்க வரது காலதாமதமா வர்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அதெல்லாம் முன்னாடி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல இப்ப அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து இப்போ அதெல்லாம் அவங்க எங்க தலைவர் வந்து எடப்பாடி அண்ணன் வந்து நல்லா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி அண்ணன் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் நாங்களாம் இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. லால்குடி அரசு மருத்துவமனை அப்புறம் விதவை கணவரை இழந்த பெண்களுக்கெல்லாம் தையல் மிஷின் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. விளையாட்டு பொருட்கள் சரியான டாக்டர் இல்ல அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அரசு செஞ்சுட்டு தான் இருக்க, நடவடிக்கை எடுத்துட்டு தான் இல்ல பிரசவத்துக்கு இல்ல இப்ப தெரியப்படுத்தி இருக்கிறோம். இப்ப போடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்டு அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பயணிகளை பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாக்க புது பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு நடந்து தான் போறாங்க. இது வந்து சமூக ஊடக இல்ல அதுக்கு வந்து நாங்க கோரிக்கை மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதை வந்து நாங்க தலைவர்கிட்டையும் நம்ம கலெக்டர்கிட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அரசுகிட்டையும் நம்ம தெரியப்படுத்தி இருக்கிறோம். பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்க வந்து அங்கே சம்மந்தப்பட்டவங்க வந்து அங்கே இறங்கிக்கிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்க அந்த வேற வழியில போறவங்க அங்க போய் இறங்கிறதுக்காக நாங்க மனுக்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கோரிக்கையா நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க செய்து கொடுப்போம் சொல்லியிருக்கிறோம். நன்றி. காலக்குடியிலிருந்து வீட்டில் வரைக்கும் மணல் திருப்பு ஓவரா ஓடுது. இதுல வந்து கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியும் வந்து இந்த செயல்ல ஈடுபடுறாங்க. இதை வந்து இப்ப அப்படிலாம் நடக்காது, இனிமே நடக்க விட மாட்டாங்க. அதெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கோம். நன்றி 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 நன்றி. மேடம் மேடம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பாருங்க மேடம். அப்படியே மேடம் அப்படியே பாருங்க. pencil